குட் ஆஃப்டர்நூன். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் அடுத்த வீடியோஸ் உங்கள் கைக்கு வந்து சேரும். இப்போ நார்த்தன் ரயில்வேல இந்த லோக்கோமேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது ரயில்வேஸில், விச் மீன்ஸ் அவங்க தான் இன்ஜின் டிரைவர்ஸ். அவங்க 6வது நாளாக தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் நார்த்தன் ரயில்வே என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா, ரிட்டையர் ஆன லோக்கோமேனை பணிக்கு வந்து திரும்பும்படி அழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு இப்போ இருக்கிறவங்களால் அச்சுறுத்தல் இருந்தால் அதுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்து சில ரிட்டையர்டு பீப்புளும் பணியில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்தியாவில் இந்த வந்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்ஸ் நடக்கிறது வந்து பெரிய சரியான முறை கிடையாது. இப்போ எப்படி நடத்துகிறாங்க இல்லையா, ரிட்டையர்ட் பீப்புளை கூப்பிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு தானே இருக்காங்க. ஸோ அதனால் இருக்கிறவங்க வந்து அவங்களோட உரிமைகளை உள்ளே இருந்தபடி தான் கேட்கணும். ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னா தட் இஸ் நாட் தி ப்ராப்பர் வே டு ஹேண்டில் த கிரைசிஸ் சுச்சுவேஷன். பார்க்கணும், யூனியன் லீடர்ஸும் மத்திய அமைச்சகத்தில் பேசி ரயில்வே துறையோடு பேசி என்ன நல்ல முடிவு எடுக்கணும். பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது எந்த காலத்தில் எந்த நேரத்துலையும். அதை மனசில் இருத்தி செயல்பட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அது இன்னொன்று முக்கியமாக இப்போ வந்து கொரோனா அதிகமாக பரவிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வந்துட்டுருக்கு இந்தியாவில். சிங்கப்பூரில் 30,000 பேருக்கு ஒரு மைல்டு கொரோனா எஃபெக்ட் ஆகிருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு 20 பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு JN1 அப்படின்னு ஒரு வேரியண்ட் வந்திருக்கு. அது ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ரொம்ப பயப்பட வேண்டாம். கிளஸ்டர் ஆஃப் கேசஸ் கிடையாது. முன்னாடி வந்ததெல்லாம் கிளஸ்டர்னால் ஒரே இடத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை, ரொம்ப வெரி மீகர் நம்பர்ஸ் தான் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். பட் ஆனால் விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசுலையும் சொல்கிறாங்க, மாநில அரசுலையும் சொல்கிறாங்க. இப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்ட்டு. கேரளாவில் இப்போ இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, கோவாவில் இருக்குது. இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறதால நாம் கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக இருக்கிறது பெட்டர். என்ன உடனே வீட்டுக்கு வந்த உடனே சானிடைசர் போட்டு கையில் வாஷ் பண்ணுவோம், ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். அதை தொடர்ந்து பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த கொரோனா காலகட்டத்தில். அப்புறம் ஃபோர்ட் மோட்டார்ஸ் சென்னையோட பிளான்ட் வந்து அக்டோபரில் JSW குரூப்னு ஜிண்டால் அப்படிங்கிற ஒரு குரூப்போட விற்கிறதுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதை விற்காமல் நம்மளே வச்சுக்கலாமா அப்படின்ட்டு ஃபோர்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1995 அந்த ஃபோர்டு பிளான்ட்டு சென்னையில் ஆரம்பித்து 1700 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய கார்ஸ் இங்கே மேனுஃபேக்சர், அதனால நிறைய அலைட் இண்டஸ்ட்ரீஸு வேலைவாய்ப்பில் இந்த மறைமலை நகர்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில், அங்கே இருந்தது. இப்போ திரும்பி நம்மளே அதை வச்சுக்கலாமா, இந்தியாவில் பெரிய பிளான்ட் தான் அது, ஃபோர்ட் கம்பெனிக்கு வச்சுக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. டேக் கேர்.